ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இப்போ 7 டேஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. இந்த 7 டேஸ் கிளாஸில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே 3 வரைக்கும் சூப்பராக பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ தான் நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இன்றைக்கி நம்ம டே 4ல் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர், ஆஃப்டர் இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெரிய பெரிய சென்டென்ஸை நம்ம பேச ஆரம்பிக்க போகிறோம். எப்படி பேசுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க? ஓகேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் அப்படிங்கிறத நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பிஃபோர் அப்படிங்கிறத தமிழில் பாருங்கள் முன்பு அப்படின்னு சொல்லுவோம். பிஃபோர் அப்படின்னா முன்பு, அதாவது முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, முன்பு, முன் அப்படிலாம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இந்த பிஃபோர் முன்பு அப்படிங்கிறத நம்ம சென்டென்ஸில் எப்படி பேசுவோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்களேன். சாப்பிடுவதற்கு முன்பு டிவி பார்த்தேன். இதை நம்ம பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் டிவி பார்த்தேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் டிவி பார்த்தேன். அப்போ நல்லா கவனிங்களேன். இந்த சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படின்னா இந்த முன்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படின்னா இந்த முன்பு அப்படிங்கிற இந்த சின்ன வேர்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், நான் டிவி பார்த்தேன் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். ரெண்டு ஆக்ஷனுமே பார்த்திங்க அப்படின்னா இணைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் முன்பு அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் எப்போ டிவி பார்த்தேன் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த முன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் எப்போ டிவி பார்த்தேன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வார்த்தைகளை நிறைய பேசுவோம். நம்ம இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் பேசுவோம். அதெல்லாம் எப்படி பேசலாம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு போகிறோம். ஓகே, பிஃபோர் அப்படின்னா முன்பு, பிஃபோர் அப்படின்னா முன்பு. ஓகே, இப்போ செகண்ட் பாருங்களேன். ஆஃப்டர், ஆஃப்டர் அப்படின்னா பின்பு, பின்னால், பின்னாடி அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் அப்படின்னா பின்னால். ஒரு ஆக்ஷனை நான் செஞ்சுருப்பேன், எதுக்கு பின்னாடி அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கேன். பாருங்களேன். டிவி பார்த்த பின்பு சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன், எப்போ சாப்பிட்டேன்? டிவி பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட்டேன், டிவி பார்த்த பிறகு சாப்பிட்டேன். புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு ஆக்ஷனை நான் செஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ஷனை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல வரேன். டிவி பார்த்த பின்பு நான் சாப்பிட்டேன். புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, தமிழ் சென்டென்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், ஆனால் இங்கிலீஷில் சூப்பராக பேசிடலாங்க. இங்கே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாருங்களேன். பிஃபோர் அப்படிங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி டிவி பார்த்தேன், அது பிஃபோர். டிவி பார்த்த பிறகு நான் சாப்பிட்டேன், அது ஆஃப்டர். புரிஞ்சா உங்களுக்கு? ஆஃப்டர் அப்படின்னா பின்பு அல்லது பிறகு. டிவி பார்த்த பின்பு சாப்பிட்டேன். நம்ம இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா டிவி பார்த்த பிறகு. ஓகேங்களா? பிறகு தான் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். இதை நான் பேச்சு வழக்கில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, பின்பு அப்படிங்கிறத விட பிறகு இது தான் கரெக்டாக இருக்கும். டிவி பார்த்த பிறகு நான் சாப்பிட்டேன். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிஃபோர், முன்பு அப்படிங்கிறத வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் பேச போகிறோம். ஒரு ஆக்ஷன் நான் செஞ்சுருப்பேன், அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இப்போ புதுசாக ஒரு புக் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட பேர் பார்த்திங்கன்னா 1000+ இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அது நம்ம விதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த புக்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்குக்கான வீடியோ, ஆடியோ, ப்ராக்டிஸ் ஷீட்டுக்கான PDF எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குங்க. எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாதமுமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். பேசிக் கிளாஸஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது. 1 மந்த்தாக பார்த்திங்கன்னா கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே 5 கிளாஸ் இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் சேரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேரலாங்க. 5 கிளாஸில் உங்களுக்கு எந்த டைம் செட் ஆகுமோ அந்த டைமுக்கு நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட ஆன்லைன் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக பேசிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் வச்சு நம்ம ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இங்கே நம்ம பேச போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம நிறைய பெரிய பெரிய சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். நீங்கள் நல்லா கூர்மையாக நல்லா யோசித்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடுங்க. நான் சொல்லிக் கொடுக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிங்க. ஓகே, இது இப்படி வந்திருக்கு, இது என்னது, அப்போல்லாம் நீங்கள் யோசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். ஓகே, பார்க்கலாமா? பிஃபோர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், நான் பள்ளிக்கு போகும் முன் சாப்பிட்டேன். நம்ம அந்த பேச்சு வழக்கில் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன். இப்போ இந்த சென்டென்ஸை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. அந்த 2 ஆக்ஷனையும் செஞ்சது நான் தான். பாருங்கள், நான் ஸ்கூலுக்கு போனேன், இது ஒரு ஆக்ஷன், இதே நான் தான் செஞ்சேன். சாப்பிட்டேன், இதுவும் நான் தான் செஞ்சேன். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, நான் பள்ளிக்கு போகும் முன் நான் சாப்பிட்டேன். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன். நான் அப்படிங்கிறது எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஆக்ஷனை நான் தான் செஞ்சேன், திருப்பி ரிப்பீட்டடாக நான் தான் இந்த ஆக்ஷன் செய்கிறதுனால என்னை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இங்கிலீஷில் நான் என்னை பற்றி பேசி தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகேங்க. நான் பள்ளிக்கு போனேன் ஒரு ஆக்ஷன் நான் தான் செஞ்சேன். நான் சாப்பிட்டேன், அதுவும் நான் தான் செஞ்சேன். அப்போ இந்த சென்டென்ஸை நம்ம 2ஆக பிரித்து எழுதியாச்சுங்க. நான் ஸ்கூலுக்கு போனேன், நான் சாப்பிட்டேன். அப்போ இந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்களேன், நான் ஸ்கூலுக்கு போனேன், முடிந்த ஒரு ஆக்ஷன். நான் போனேன்னா போனேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதை பற்றி இப்போ பேசுகிறேன். அதை எப்படி பேசணும்? நான், ஐ, செகண்ட் என்ன பேசணும்? இதுதான் சப்ஜெக்ட். நான், செகண்ட் போனேன், நான் போனேன். ஐ, போகிறதுக்கான சொல்லுங்க கோ. இந்த கோ அப்படிங்கிறது போ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வெண்ட் அப்படின்னா போனேன். இந்த இடத்துல நீங்கள் கோன்னு பேசக்கூடாது. பாருங்கள், போனேன் அப்படின்னா வெண்ட். ஓகேங்களா? ஐ வெண்ட், நான் போனேன். ஓகே, நான் எங்கே போனேன்? பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு, ஒரு இடத்துக்கு. நீங்கள் எங்கெல்லாம் ஒரு இடத்த பற்றி பேசுகிறீங்களோ அந்த இடத்துல இக்குன்னு வருதான்னு பாருங்கள். பள்ளிக்கு, கல்லூரிக்கு, சென்னைக்கு, சாத்தூருக்கு, என்னுடைய நண்பன் வீட்டுக்கு. அப்போ எங்கெல்லாம் ஒரு இடத்த பற்றி பேசுகிறீங்களோ அந்த இடத்த பற்றி பேசும்போதே கடைசியாக இக்குன்னு பேசுனீங்க அப்படின்னா அங்கே டூ வச்சு தான் பேசணும். டூ போட்டுட்டு எந்த இடத்த பேசுகிறீங்களோ அந்த இடத்த பேசுகிறீங்க, அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகே. டு ஸ்கூல், பள்ளிக்கு, டு ஸ்கூல். ஐ வென்ட் டு ஸ்கூல், ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு போனேன். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நான் நிறுத்தி நிதானமாக சொல்லிக் கொடுக்கேன், கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்களுக்கு புரிய வச்சுருவேன். ஓகே, செகண்ட் பாருங்கள், நான் சாப்பிட்டேன். இதை எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் டு வேர்பு மட்டும்தான் இருக்குது. நான், ஐ, சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கான சொல்ல இங்கிலீஷில் பாருங்கள். சாப்பிடு அப்படின்னா ஈட், அதாவது சாப்பிடுகிறேன். சாப்பிடுகிறேன் அப்படின்னா ஈட். சாப்பிட்டேன் அப்படின்னா பாருங்கள், சாப்பிட்டேன் அப்படின்னா ஏட். அப்போ இங்கே நம்ம எப்படி பேசியிருக்கோம்? சாப்பிட்டேன் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். அப்போனா இந்த இடத்துல ஈட் அப்படின்னு பேசக்கூடாது, ஏட் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம 2ஆக பிரித்து எழுதியாச்சு. நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத, நான் ஸ்கூலுக்கு போனேன் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பேசியாச்சு. அப்போது இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணி பேசணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பேசணும். நான் சாப்பிட்டேன். எப்படி பேசலாம்? நான் சாப்பிட்டேன் அப்படின்னா ஐ ஏட், ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். ஓகே, நான் எப்போ சாப்பிட்டேன் சொல்லுங்கள் பார்க்கும். நான் ஒரு ஆக்ஷனை செஞ்சேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பேசணும். நான் அதை எப்போ செஞ்சேன் சொல்லுங்கள் பார்க்கும். ஃபர்ஸ்ட் பேசும்போது நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பேசியாச்சு, ஐ ஏட். நான் எப்போ சாப்பிட்டேன் சொல்லுங்கள் பார்க்கும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்பு.
அப்போ அந்த முன்பு அப்படிங்கிறது எதோடு கூட சேர்ந்து வருது அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போகிற ஆக்ஷனோட சேர்ந்து வருது. அதை எப்படி பேசணும்? நான் சாப்பிட்டேன், ஐ ஏட், எப்போ? நான் பள்ளிக்கு போகும் முன்பு. இது எப்படி பேசணும்? அந்த முன்பு எதோடு கூட சேர்ந்து வந்திருக்குன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த ஸ்கூலுக்கு போகிறதோட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ பிஃபோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போகிற ஆக்ஷன் இருக்குல்ல, அந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, அதோடு கூட தான் சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஐ ஏட், நான் சாப்பிட்டேன், எப்போ? நான் பள்ளிக்கு போகும் முன்பு. அப்போ அந்த முன்பு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டாக பேசிடணும், முன்னாடியே பேசிடணும். பிஃபோர், எப்போ? நான் பள்ளிக்கு போகும் முன்பு. நான் பள்ளிக்கு போகும் முன்பு அப்படிங்கிறத நம்ம பிஃபோர்னு போட்டு நான் பள்ளிக்கு போனேன் அப்படிங்கிறத எப்படி பேசியிருக்கோம்? ஐ வென்ட் டு ஸ்கூல். தட்ஸ் ஆல், அவ்வளோதான், முடிஞ்சு, அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா எப்படி பேசியிருக்கோன்னு? நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னா ஐ வென்ட் டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா பிஃபோர் ஐ வென்ட் டு ஸ்கூல். ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நான் சாப்பிட்டேன், ஐ ஏட், எப்போ? பிஃபோர் ஐ வென்ட் டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக், நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா ப்ளீஸ் தயவுசெய்து உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபீட்பேக் சொன்னால் தான் ஓகே இந்த இடத்துல புரியுது, இந்த இடத்துல புரியல, இல்லை இன்னும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் எனக்கு வரும். ஸோ ப்ளீஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் எனக்கு நீங்கள் மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஃபோர் வச்சு பெரிய பெரிய சென்டென்ஸை நம்ம சூப்பராக பேசி அசத்த போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்களேன். இங்கே இருக்கிற தம்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. நான் சாப்பிடும் முன் என் கைகளை கழுவினேன். இது நம்ம பேச்சு வழக்கில் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவினேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் இந்த சென்டென்ஸாக அப்படியே நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம், ஈஸியாக பேசிடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி பிரிக்கலாம்? இந்த சென்டென்ஸ்குள்ளே 2 ஆக்ஷன் இருக்குது. 2 ஆக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நான் தான் செஞ்சேன். என்னென்ன ஆக்ஷன் இருக்குது தமிழ்லேயே சொல்லுங்கள். என் கூட சேர்ந்து நீங்களுமே அப்படியே பின்னாடியே பேசுங்க. என்னென்ன ஆக்ஷன்லாம் இருக்குது? நான் சாப்பிட்டேன், நான் கை கழுவுனேன். 2 ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? நான் சாப்பிட்டேன், நான் கை கழுவுனேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை எழுதிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பேசலாம். எல்லாருக்குமே தெரியும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். செகண்ட் பாருங்கள், என் கைகளை நான் கழுவினேன். எப்படி பேசலாம் அதை? என் கைகளை நான் கழுவினேன். நான் கழுவினேன் அப்படின்னா வாஷ்ட். வாஷ் அப்படிங்கிறதோட ஈடி ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? ஐ வாஷ்ட், நான் கழுவினேன் என் கைகளை, மை ஹேண்ட்ஸ். ஓகே ஓகே, இப்போ நம்ம இந்த சென்ஸை நம்ம சூப்பராக பேசிடலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பேசணும்? நான் என் கைகளை கழுவினேன். நான் என் கைகளை கழுவினேன். பாருங்கள், ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ். எப்போ என் கைகளை கழுவினேன்னு சொல்லியிருக்கேன்? நான் சாப்பிடும் முன். அப்போ அந்த முன்பு, அந்த முன் அப்படிங்கிறது எதோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னா நான் சாப்பிடும் அப்படிங்கிற அந்த ஆக்ஷனோட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இதை எப்படி பேசலாம்? வெரி குட், சூப்பராக பேசிட்டீங்க. பிஃபோர் ஐ எயிட், அவ்வளோதான். பிஃபோர் ஐ எயிட் அப்படின்னா நான் சாப்பிடும் முன்பு, நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஐ எயிட். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஐ எயிட். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் கைகளை நான் கழுவினேன். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். இன்னும் நம்ம நிறைய சென்ஸை பேச போகிறோம். வீடியோவை கவனமாக கவனிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியுங்க, உங்களால் பேச முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எல்லாராலையுமே சூப்பராக இந்த மாதிரி சென்ஸை நம்ம பேச ஆரம்பிக்க முடியும், கண்டிப்பாக பேச முடியுங்க. ஓகே, பார்க்கலாமா? நான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கால் பண்ணேன்.
எப்பப்பா அவனுக்கு கால் பண்ணேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கால் பண்ணேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, நீங்களாக யோசிங்க, நீங்களாக பேசுங்க. நான் உங்கள் கையை பிடிச்சி எப்பயுமே நான் கூட்டிகிட்டே போவேன். ஆனால் ஒரு அளவுக்கு தான் என்னால் கூட்டிகிட்டு போக முடியும். நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து நடக்க ஆரம்பிக்கணும், ஓட ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியுங்க, உங்களால் பேச முடியும். எனக்கே அவ்வளோ தைரியம் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்? அதிகமாக தானே இருக்கணும். ஓகே, பேசலாமா? நான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு கால் பண்ணேன். எப்படி பேசலாம்? இந்த சென்டென்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நீங்களே யோசிங்க. நான் ஆஃபீஸ்க்கு போனேன், நான் உனக்கு கால் பண்ணேன். அப்போ நம்ம இதை எப்படி பேசணும்? நான் உனக்கு கால் பண்ணேன் எப்போ? நான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி. அவ்வளோதான், முடிஞ்சு. நான் உனக்கு கால் பண்ணேன். இங்கிலீஷில் பேசுங்க. ஐ கால் பண்ணேன். பாருங்கள், கால் இது V1, கால்டு இது V2. அப்போ இந்த இதை தான் இங்கே பேசணும். ஓகேங்களா? ஐ கால்ட், நான் கால் பண்ணினேன். யாருக்கு? அவனுக்கு. ஐ கால்ட் ஹிம், நான் அவனுக்கு கால் பண்ணினேன். எப்போ? சொல்லுங்க பக்கம். எப்போ? நான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ இந்த முன்னாடி, முன்பு அப்படிங்கிறது எதோடு சேர்ந்து வருது? நான் ஆஃபீஸ்க்கு போனேன் அப்படிங்கிறதோட சேர்ந்து தான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ பிஃபோருங்கிறது இங்கே தான் வரும். பிஃபோர் ஐ went to the office. அவ்வளோதான், முடிஞ்சு. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? அந்த பிஃபோர் எதோடு கூட சேர்ந்து வந்திருக்குன்னா நான் ஆஃபீஸ் போனேன் அப்படிங்கிறதோட சேர்ந்து வரும்போது நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு வருது. பிஃபோர் ஐ வென்ட் டு தி ஆஃபீஸ். பிஃபோர் ஐ வென்ட் டு தி ஆஃபீஸ். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, சில பேருக்கு ஒரு கேள்வி வரும். மகா, இக்குன்னா நீங்கள் டூன்னு சொன்னீங்க, அப்போ இங்கே அவனுக்குன்னு வந்திருக்கு. அப்போ இங்கே ஐ கால்ட் டு ஹிம் அப்படின்னு தானே பேசணும். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இடத்துல டூ ஆட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டூ ஆட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. டூ ஆட் பண்ணி பேசாதீங்க. டேரெக்டாக ஹிம்னு பேசிடலாம். நான் அவனுக்கு கால் பண்ணினேன். ஐ கால்ட் ஹிம். நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். ஐ கால்ட் தெம். நான் உனக்கு கால் பண்ணேன். ஐ கால்ட் யூ. புரிஞ்சா? இங்கே டூ வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்த பற்றி பேசுகிறீங்க, அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடி நீங்கள் டூ ஆட் பண்ணி பேசலாம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, டூ வச்சு நான் தனியாக வீடியோ பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, இன்னொரு கேள்வி வரும். நான் ஆஃபீஸ்க்கு போனேன் அப்படின்னா ஐ வென்ட் டு ஆஃபீஸ் பேசலாம்ல. ஏன் த ஆட் பண்ணி பேசுகிறீங்க? இங்கே த ஆட் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? நான் தனியாக வீடியோ பண்ணுறேங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதாங்க. ஓகே, I called him before I went to the office. I called him எப்போ? நான் உனக்கு கால் பண்ணேன் எப்போ? Before I went to the office. முடிஞ்சு. நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நான் எக்ஸாம் எழுதும் முன்பு படித்தேன். நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி படித்தேன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி படித்தேன். எப்படி பேசலாம்? ஃபஸ்ட் என்ன பேசணும்? நான் படித்தேன். ஐ ஸ்டடீடு. பாருங்கள், படிக்கிறேன் அப்படின்னா ஸ்டடி, படித்தேன் அப்படின்னா ஸ்டடீடு. படிக்கிறேன், படித்தேன், படிக்கிறேன், படித்தேன். அப்போ நான் படித்தேன் அப்படின்னா ஐ ஸ்டடீட். எப்போ படித்தேன் சொல்லுங்க பார்க்கும்? எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி. அப்போ அந்த முன்னாடி, முன்பு அப்படிங்கிறது எதோட சேர்ந்து வருது? எக்ஸாம் எழுதும் முன்பு. எப்படி பேசலாம்? பிஃபோர் ஐ ரோட் தி எக்ஸாம். முடிஞ்சு, அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ பாருங்களேன். நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி படித்தேன். ஐ ஸ்டடீட் பிஃபோர் ஐ ரோட் தி எக்ஸாம். நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் படித்தேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இந்த பேனா எப்பப்போ வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறீங்க என்கிட்ட. இந்த பேனா எப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் வாங்கினேன். பாருங்களேன், இந்த பேனாவை நான் வாங்கினேன் எப்போ வாங்கினேன்னு கேட்ட கேள்விக்கு நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பேனாவை நான் எக்ஸாம் எழுதுவதற்கு முன்பு வாங்கினேன். எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. பாருங்களேன், ஐ பாட் அப்படின்னா வாங்கினேன். நல்லா கவனிங்களேன். பை அப்படின்னா வாங்குகிறேன், பாட் அப்படின்னா வாங்கினேன்.
அப்போ இங்கே நான் வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஐ பாட், நான் வாங்கினேன். எதை வாங்கினேன்? இந்த பேனாவை. இந்த பேனாவை எப்படின்னா நீங்கள் திஸ் பென் சொல்லலாம். ஓகேங்களா? ஐ பாட் திஸ் பென். எப்போ வாங்கினீங்களா? எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி. பிஃபோர் ஐ ரோட் தி எக்ஸாம். நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பேனாவை வாங்கினேன். ஐ பாட் திஸ் பென் பிஃபோர் ஐ ரோட் தி எக்ஸாம். ஐ பாட் திஸ் பென் பிஃபோர் ஐ ரோட் தி எக்ஸாம். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் இந்த பேனாவை வாங்கினேன். நல்லா புரிஞ்சிருக்கா? முன்பு அப்படின்னா பிஃபோர் அப்படின்னு சொல்லும். இன்னும் நம்ம ஒரு சில சென்டென்ஸ் நம்ம பேசலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். பேச ஆரம்பிக்கலாமா? ஓகே பாருங்களேன். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் காய்கறிகளை வாங்கினேன். எப்பப்பா காய்கறிலாம் வாங்கினேன்னு கேட்குறேங்க. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வாங்கினேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேச ஆரம்பிக்கலாம்? ஃபஸ்ட் என்ன பேசணும்? நான் காய்கறிகளை வாங்கினேன். நான் வாங்கினேன் அப்படின்னா நான் ஐ வாங்கினேன். வாங்கினேன் அப்படின்னா எப்படி பேசணும்? பேசுங்க. வாங்கினேன் அப்படின்னா பாட். சூப்பருங்க. ஐ பாட், நான் வாங்கினேன். என்ன வாங்கினேன்? காய்கறிகளை, வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா? ஐ பாட் வெஜிடபிள்ஸ். நான் காய்கறிகளை வாங்கினேன். எப்போ வாங்கினேன்? நான் வீட்டுக்கு வருவதற்கு முன்பு. பிஃபோர் ஐ கேம் ஹோம். நான் வீட்டுக்கு வருவதற்கு முன்பு. ஓகே, அது நீங்கள் எப்படியும் பேசலாம். ஐ ரீச்ட் ஹோம் அப்படின்னு பேசலாம். ஓகேங்களா? பிஃபோர் ஐ ரீச்ட் ஹோம், நான் வீட்டை சென்றடைவதற்கு முன்பு நான் காய்கறிகளை வாங்கினேன். ஓகே, அடுத்து பாருங்களேன். நான் வெளியே போகும் முன்பு என் ஃபோனை சார்ஜ் செய்தேன். நீங்கள் முன்பு அப்படின்னு பேசலாம், முன் அப்படின்னு பேசலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? அல்லது முன்னாடி, பேச்சுலக்கில் அப்படி தான் பேசுவோம். ஓகேங்களா? நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி என் ஃபோனை சார்ஜ் பண்ணேன். எப்படி பேசலாம்? ஃபஸ்ட் என்ன பேசணும்? என் ஃபோனை நான் சார்ஜ் பண்ணேன். ஐ சார்ஜ் மை ஃபோன். எப்போ? நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி. பிஃபோர் ஐ வெண்ட் அவுட். தட்ஸ் அவ்வளோதான். நல்லா கவனிங்க. பிஃபோர்னா முன்பு, ஐனா நான், வெண்ட் அப்படின்னா போனேன். நீங்கள் அவுட், வெளியே. நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி எப்படி பேசலாம்? பிஃபோர் ஐ வெண்ட் அவுட். பிஃபோர் ஐ வெண்ட் அவுட், நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி. ஈஸியாக இருக்கா? ஐ சார்ஜ் மை ஃபோன் பிஃபோர் ஐ வெண்ட் அவுட். நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஃபோனை சார்ஜ் பண்ணேன். நல்லா புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க்குங்க. இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். பிஃபோர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சென்டென்ஸ் இந்த இருக்குது. இதை நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் மறக்காமல் சொல்லணுங்க. நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதுறீங்கன்னா தாராளமாக எழுதிக்கலாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நோட்டு போட்டு கூட இந்த 7 days கிளாஸை நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கலாம். இல்லை என்னால் நோட்டு போட்டு எழுத முடியல அப்படின்னா நீங்கள் இந்த 7 days கிளாஸஸ்க்கான PDF வாங்கிக்கலாங்க. பாருங்களேன், எங்கள் கிட்டேருந்து நீங்கள் PDF வாங்கினீங்க அப்படின்னா PDF இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த PDFலாம் நீங்கள் ஜெராக்ஸ்களை கொடுத்து ஜெராக்ஸ் மாதிரி போட்டு புக்கு மாதிரி கூட வச்சுக்கலாங்க. ஒரு பக்கம் நீங்கள் வீடியோவும் பார்த்துக்கலாம், இன்னொரு பக்கம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஜெராக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாங்க. ஸோ விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு இந்த 7 days கிளாஸஸ்க்கான PDF வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் 7 days கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். எங்கள் டீமே பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் வச்சு நிறைய சென்டென்ஸ் பேச போகிறோம். வீடியோவை கவனமாக கவனிங்க. ஆஃப்டர் அப்படின்னா பிறகு அப்படின்னு சொல்லுவோம். பின்பு, பிறகு, பின்னாடி அப்படின்னு பேச்சுலக்கில் பேசுவோம். ஓகேங்களா? ஓகே பாருங்களேன், நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். உங்கள் எல்லாராலுமே நல்லாவே புரிஞ்சு பேச முடியுங்க. பாருங்கள், நான் சாப்பிட்ட பிறகு தூங்கினேன். எப்பப்பா தூங்குனேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்ட பிறகு தூங்கினேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் சாப்பிட்ட பிறகு விளையாடினேன். நான் சாப்பிட்ட பிறகு என்னோடய ஹோம்ஒர்க்கை நான் எழுதினேன். நான் சாப்பிட்ட பிறகு படித்தேன். பாருங்களேன், ஏகப்பட்ட சென்டென்ஸை நம்ம டெய்லி லைஃப்லேயே பேசுகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அது நீங்களாகவே நிறைய சென்டென்ஸை உருவாக்கி பேச ஆரம்பிச்சிருங்க. பண்ணுவீங்களா? உங்களுடைய எதிர்காலத்துக்காகவாது பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவுசெய்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கஷ்டம் கிடையாது. இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன வேர்ட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே பாருங்களேன். ஓகே, இப்போது நம்ம இந்த சென்டென்ஸை 2ஆக பிரித்தாச்சு. நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன். எப்படி பேசலாம்?
பாருங்கள், நான் சாப்பிட்டேன் எல்லாருக்குமே தெரியும். ஐ ate, நான் சாப்பிட்டேன். நான் தூங்கினேன் அப்படின்னா ஐ ஸ்லீப் கிடையாது, ஐ ஸ்லெப்ட். ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கினேன். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம சூப்பராக பேசலாம். ஒரு தடவை வாசிங்க. நான் சாப்பிட்ட பிறகு தூங்கினேன். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், மகா இங்கே தூங்கினேன் தானே இருக்குது, இடையில நான் அப்படிங்கிற வார்த்தை இல்லையே. நல்லா கவனிங்க, இதை நம்ம பேச்சு வழக்கில் இப்படி பேசுவோம். பட் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பேசணும் அப்படின்னா நீங்கள் நான் எழுதி தான் ஆகணும். ஆனால் ஒரு விஷயங்க, நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் தூங்கினேன். ஸோ திருப்பி தமிழில் எழுதும்போதும் பேசும்போதும் நம்ம நான் வச்சு நம்ம பெருசாக பார்த்திங்கன்னா எழுதவோ பேசவும் மாட்டோம். ஆனால் இங்கிலீஷில் எழுதும் போது பார்த்திங்க அப்படின்னா பேசும்போது கண்டிப்பாக அங்கே நான் ஐ வந்து தான் ஆகணும். ஓகேங்களா? அப்படி ஐ வராமலும் நம்மளால் பேச முடியும். அது எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். நான் தூங்கினேன். எப்போ தூங்கினேன்? நான் சாப்பிட்டதுக்கப்புறம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பேசலாம்? நான் தூங்கினேன். ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கினேன். ஐ ஸ்லெப்ட் அப்படின்னா நான் தூங்கினேன் அப்படின்னு அர்த்தம். நான் எப்போங்க தூங்கினேன்? நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்கினேன், சாப்பிட்ட பிறகு தூங்கினேன். எப்படி பேசலாம்? ஆஃப்டர் ஐ ate. அவ்வளோ. ஐ ஸ்லெப்ட் ஆஃப்டர் ஐ ate. ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கினேன். எப்போ? ஆஃப்டர் ஐ ate, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம். நம்ம இதை இப்படியும் பேசலாம். ஐ ஸ்லெப்ட் ஆஃப்டர் ஈட்டிங். இந்த ஐ ate அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஈட்டிங் இப்படி பேசுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே சொல்லலாம். ஐ ஸ்லெப்ட் ஆஃப்டர் ஐ ate. இப்படி நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கினேன். எப்போ? ஆஃப்டர் ஐ ate, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் தூங்கினேன். முடிஞ்சு, அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸ் பேச போகிறோம். வீடியோவை கவனமாக கவனிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆஃப்டர் வச்சு இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸ் பேச போகிறோம். பாருங்களேன். என் அம்மா சமைத்த பிறகு நான் சாப்பிட்டேன். நம்ம பேச்சு வழக்கில் எங்கள் அம்மா சமைச்சதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல வரோம். எப்படி பேசலாம்? நான் சாப்பிட்டேன். ஐ ate. எப்போ? எங்கள் அம்மா சமைச்சதுக்கு பிறகு. பிறகுனா ஆஃப்டர். எப்போ? எங்கள் அம்மா சமைச்சதுக்கு பிறகு. ஆஃப்டர் மை மாம் குக்டு. முடிஞ்சு, அவ்வளோதான். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஐ ate அப்படின்னா நான் சாப்பிட்டேன். எப்போ? ஆஃப்டர் மை மாம் குக்ட். ஆஃப்டர் மை மாம் குக்ட், எங்கள் அம்மா சமைச்சதுக்கு பிறகு, சமைச்சதுக்கு அப்புறம், சமைச்சதுக்கு பின்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய ரெண்டு வேர்புமே பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஃபார்ம் தான் இருக்குது. ஏன்னா இந்த சென்டென்ஸே நம்ம பாஸ்ட் பற்றி தான் பேசியிருக்கோம், நடந்து முடிந்த நிகழ்வை பற்றி தான் பேசியிருக்கோம். அப்போ இங்கே சமைக்கிற அப்படிங்கிற இந்த வேர்பும் பாருங்கள் வீட்டுல தான் இருக்குது. சாப்பிட்ற அப்படிங்கிற வேர்பும் வீட்டுல தான் இருக்குது. சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறி இருக்கு. புரியுதா? ஈஸியாக இருக்குதாங்க. ஐ ate ஆஃப்டர் மை மாம் குக்ட். ஐ ate, நான் சாப்பிட்டேன். ஆஃப்டர் மை மாம் குக்ட், எங்கள் அம்மா சமைச்சதுக்கு பிறகு. புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. நான் சமைத்ததற்கு பிறகு என் அம்மா சாப்பிட்டாங்க. இது எப்படி பேசலாம்? நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களோட ஆன்சர் நீங்கள் தான் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லணுங்க. ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். நான் என் ஹோம்ஒர்க்கை முடித்த பிறகு டிவி பார்த்தேன். அப்பா வராங்க, எப்பப்பா டிவி பார்த்தேன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என் ஹோம்ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன்னு சொல்ல வரேன். புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, இதை எப்படி பேசலாம்? நான் என் ஹோம்ஒர்க்கை முடித்த பிறகு டிவி பார்த்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பேசலாம்? நான் டிவி பார்த்தேன். ஐ வாட்ச்ட் டிவி. எப்போ? என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடித்ததுக்கு பிறகு. ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்த பிறகு. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஐ வாட்ச் டிவி அப்படின்னா நான் டிவி பார்த்தேன். எப்போ? ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்த பிறகு. நல்லா புரிஞ்சிருக்கா? இப்போ அடுத்து பார்க்கலாமாங்க? பாருங்களேன். நான் என் வேலையை முடித்த பிறகு வெளியே சென்றேன். நான் என் வேலையை முடித்ததுக்கப்புறம் வெளியே போனேன்னு சொல்ல வரேன். நான் என் வேலையை முடித்ததுக்கப்புறம் வெளியில் போனேன். எப்படி பேசலாம்?
நான் வெளியில் போனேன், இங்கே நான் கூட ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் வெளியே சென்றேன், ஐ வெண்ட் அவுட். ஐ வெண்ட் அவுட் அப்படின்னா நான் வெளியே போனேன். எப்போ? நான் வேலையை முடிச்சதுக்கப்புறமா வெளியில் போனேன். பாருங்கள், after I finished my work. After I finished my work. After I finished my work. நான் வேலையை முடிச்சதுக்கப்புறம் வெளியில் போனேன். I went out after I finished my work. புரியுதா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள், நான் வீட்டை அடைந்த பிறகு அவனுக்கு கால் பண்ணினேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். நான் அவனுக்கு கால் பண்ணேன், ஐ கால்ட் ஹிம். எப்போ? நான் வீட்டை அடைந்த பிறகு, ஆஃப்டர் ஐ ரீச்ட் ஹோம். நான் வீட்டை அடைந்த பிறகு. ஐ கால்ட் ஹிம் ஆஃப்டர் ஐ ரீச்ட் ஹோம். ஐ கால்ட் ஹிம் ஆஃப்டர் ஐ ரீச்ட் ஹோம். நான் வீட்டை அடைந்த பிறகு அவனுக்கு கால் பண்ணினேன். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது? சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கு காமெண்ட்டில் எனக்கு நீங்கள் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக ஆஃப்டர் வச்சு நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, பேச ஆரம்பிக்கலாமா? நீங்களும் என் கூட சேர்ந்து பேச ஆரம்பிங்க. நான் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடித்தேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறமா தண்ணி குடித்தேன்னு சொல்ல வரேன். ஓகே, எப்படி பேசலாம்? நான் தண்ணீர் குடித்தேன், ஐ ட்ராங்க். என்ன குடித்தேன்? தண்ணீர், வாட்டர். ஐ ட்ராங்க் வாட்டர் அப்படின்னா நான் தண்ணீர் குடித்தேன். எப்போ? நான் சாப்பிட்டதுக்கப்புறமா, ஆஃப்டர் ஐ எயிட். அவ்வளோதான். நான் சாப்பிட்டதுக்கப்புறமா தண்ணி குடித்தேன். ஐ ட்ராங்க் வாட்டர் ஆஃப்டர் ஐ எயிட். முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, படுத்து பாருங்களேன். நான் வீட்டை சுத்தம் செய்த பிறகு ஓய்வு எடுத்தேன். நான் வீட்டை சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்தேன்னு சொல்ல வரேன். எப்படி பேசலாம் சொல்லுங்கள்? நான் ஓய்வு எடுத்தேன், ஐ டுக் ரெஸ்ட். எப்போ? நான் வீட்டை சுத்தம் செய்த பிறகு, ஆஃப்டர் ஐ க்ளீன் த ஹவுஸ். முடிஞ்சு, அவ்வளோதான். ஆஃப்டர் அப்படின்னா பிறகு, அப்புறமா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் வச்சு நிறைய சென்டென்ஸ் பேச தெரிஞ்சிச்சா? பிஃபோர்னா முன்பு, ஆஃப்டர் அப்படின்னா பின்பு. அவ்வளோதாங்க. இந்த 2 மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சூப்பராக பேசிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. பாருங்களேன். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டிவி பார்த்தேன். இங்கே பாருங்கள், நான் டிவி பார்த்ததுக்கப்புறமா சாப்பிட்டேன். 2 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதை எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். பண்ணுறீங்களா? என் கூட சேர்ந்து பாருங்களேன். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டிவி பார்த்தேன். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டிவி பார்த்தேன். இதை எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நான் டிவி பார்த்தேன் அப்படிங்கிறத பேசலாம். ஐ வாட்ச்ட் டிவி. எப்போ? நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஐ எயிட். அவ்வளோதான். ஐ வாட்ச் டிவி பிஃபோர் ஐ எயிட். நான் டிவி பார்க்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் டிவி பார்த்ததுக்கப்புறமா சாப்பிட்டேன். எப்படி பேசலாம்? நான் சாப்பிட்டேன், ஐ எயிட். எப்போ? நான் டிவி பார்த்ததுக்கு பிறகு, ஆஃப்டர் ஐ வாட்ச்ட் டிவி. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இங்கே பிஃபோர் அப்படிங்கிறதுனால நம்ம முன்பு அப்படின்னு பேசியிருக்கோம். இங்கே ஆஃப்டர் அப்படிங்கிறதுனால பின்பு அப்படிங்கிறத பேசியிருக்கோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? அப்படியே சென்டென்ஸ் உல்ட்டாவாக வந்துருச்சு. நான் சாப்பிட்டதுக்கு முன்னாடி டிவி பார்த்தேன், நான் டிவி பார்த்ததுக்கப்புறமா சாப்பிட்டேன். அவ்வளோதாங்க. நீங்களாக என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி கம்பேரிஷன் வச்சு என்ன பண்ணுங்கன்னா, சென்டென்ஸ் எழுதி நீங்களாகவே பேச ஆரம்பிங்க. நான் போனதுக்கப்புறம் அவன் வந்தான், அவன் வந்ததுக்கப்புறம் நான் போனேன். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பேனா வாங்கினேன், நான் இந்த பேனா வாங்கினதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதினேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அப்படி இங்கிலீஷில் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசினா தான் பேச முடியுங்க. நமக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே பேச முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சாலும் அந்த கொஞ்சத்தை வச்சு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சுங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. கொஞ்சம் தெரியுதா? அந்த கொஞ்சத்தை வச்சு பேசுங்க.
நிறைய தெரியுதா, நிறைய வச்சு பேசுங்க. உங்களுக்கு நிறைய தெரிஞ்சு நீங்கள் எதுவுமே பேசாமல் போயிட்டீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் தயவுசெய்து ப்ளீஸ், நல்லா புரியுது நிறைய பேர் சொல்கிறீங்க, என்னால் பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வரணுங்கிறதுனால நான் தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களை இங்கிலீஷில் பேச வச்சே தீருவேங்க. அதுதான் என்னோடய பெரிய ஆசை. கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். இந்த டே 4 உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முடிச்சிருங்க. நாளைக்கு நம்ம டே 5ல் பார்க்கலாங்க.